ஒரு பரிசுத்த வேதத்தில் இம்மாத வாக்குத்தத்த வசனத்தை நம்ம எல்லாரும் எடுத்து வாசிக்கலாம். யோபு சரித்திர புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம எல்லோரும் எடுத்துக்கொண்டு இந்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். இன்னும் ஒரு முறை வாசிப்போம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் யோபுவின் வாழ்க்கையில் கர்த்தர் யார் என்று நாம் தியானிக்க போகிறோம். யோபுவின் வாழ்க்கையில் கர்த்தர் யார்? இந்த யோபுவின் புஸ்தகத்தில் ஆண்டவர் எப்படி யோபுவுக்கு வெளிப்பட்டு இருக்கிறார், தேவன் எப்படி வெளிப்பட்டு இருக்கிறார், அப்படி என்பதுதான் நாம் தியானிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்த வசனத்தை அழகாய் நாம் வாசிக்கிறோம். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை செய்கிறார், எண்ணி முடியாத அதிசயத்தை அவர் செய்கிறார் அப்படி என்று. ஆனால் இப்போ நம்ம ஸ்தோத்திரம் ஒரு நிமிடம் கொஞ்சம் அப்படி என்னோட கூட கவனிங்களேன். இப்போ யோபுவை பற்றி நம்ம சொல்லணும்னா ஸ்தோத்திரம், அதாவது அவருடைய கஷ்டத்தை, ஸ்தோத்திரம், அவர் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறார் நமக்கு தெரியும். ஸ்தோத்திரம். அவர் இப்போ எந்த அளவுக்கு அவருடைய கஷ்டம் இருக்குது அப்படின்றத நாம் கொஞ்சம் யோசித்தாதான் இப்போ யோபு ஆண்டவரை எப்படி பார்க்கறார் அப்படின்றத நாம் தியானிக்கும்போது அப்போ தான் நமக்கு அந்த வார்த்தை மகிமையாக தெரியும். ஸ்தோத்திரம். இப்போ யோபுனுடைய கஷ்டம் 1 2 இல்லை, விவரிக்கவே முடியாது. ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தரும் யோபுவை பார்த்தா அவரை ஒவ்வொரு கஷ்டவாளியாக பார்க்கலாம். அந்தந்த கஷ்டத்தை யோபு அப்படியே அனுபவித்திருக்கிறார். அவர் அனுபவிக்காத கஷ்டமே கிடையாது. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸ்தோத்திரம். இப்போ ஒரு நிமிடம் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அவருடைய கஷ்டத்தை இப்போ நமக்கு என்ன நினைவில் இருக்குது என்பதை நம்ம அப்படியே கொஞ்சம் நினைவுபடுத்தலாம். ஸ்தோத்திரம். ஒரு 2 நிமிஷம் நம்ம எல்லாருமே பேசலாம். ஸ்தோத்திரம். இப்போ யோபுவின் கஷ்டம் அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால் ஸ்தோத்திரம், அப்போ அந்த யோபுவினுடைய கஷ்டம் இப்போ நமக்கு எந்த கஷ்டம் நமக்கு நினைவில் இருக்குது? ஒன்று, எது நம்மளுடைய மனதில் யோபுவினுடைய வாழ்க்கையை குறித்து நினைக்கும் போது எது நமக்கு ஒரு பெரிய பாதிப்பாக இருக்குது அப்படின்னா நமக்கு எது நினைவில் வருதுன்றத நம்ம அப்படியே சற்று தோத்துறோம். ஒவ்வொரு வரை சொல்லாமா? யோபுவினுடைய கஷ்டம் தோத்துறோம். உனக்கு என்ன கஷ்டம் நினைவில் இருக்குது? இல்லை யோபுவை பார்க்கும்போது உன்னை எதுவுமே பாதிச்சிருக்குது? தோத்துறோம். அப்படி வேகமாக சொல்லுவோமே. தோத்துறோம். அநேகரால் நிந்திக்கப்பட்டார். வேகமாக சொல்லுவோமா? அவர் மரணத்தின் தருவாயிலும் அவர் கர்த்தரை தூசிக்காது இருந்தார். அவருடைய கஷ்டம். ஸ்தோத்திரம். நான் சொல்லுவது அவருடைய கஷ்டம். அவர் என்ன கஷ்டத்தை அனுபவித்தார்? தோத்துறோம். அப்படி ஐயா மரியாதை சொல்லுங்க. அவருடைய கஷ்டத்தை பற்றி என்ன சொல்லுங்களேன். அவர் எந்த அளவுக்கு அந்த தோத்துறோம், அவர் அந்த வியாதிக்குள்ளாய் போனார், அவருடைய தோத்திர இழப்புக்குள்ளாய் போனார், அவருடைய கஷ்டம். தோத்துறோம். அப்படி நம்ம சொல்லுவோமே. தோத்துறோம். யோபுவினுடைய கஷ்டத்தை குறித்து எல்லாவற்றையும் இழந்து விட்டார். தோத்துறோம். ஐயா என்ன சொல்லுங்க. யோபுவை குறித்து சொல்லுங்களேன், அவருடைய கஷ்டத்தை குறித்து. தோத்துறோம். தோத்துறோம். அப்படி ஐயா பின்னாடி சொல்லுங்க ஐயா. தோத்துறோம். அவருடைய கஷ்டத்தை குறித்து சொல்லுங்க. அதிகமான நிந்தனைகள். ஸ்தோத்திரம். அப்படி சொல்லுவோமே. தோத்திரம். அவருடைய கஷ்டத்தை குறித்து நம்ம சொல்லுவோமே. தோத்திரம். ஆறுதலாக இருக்க வேண்டியவங்களும் அவருக்கு துன்பத்தை கொடுத்தார்கள். யோபுவினுடைய கஷ்டத்தை குறித்து சொல்லுங்களேன். தோத்திரம். இழப்பு. தோத்திரம். அநேக இழப்புகள். ஐயா நீங்கள் சொன்னதை சொல்லுங்கய்யா. உத்தமனா இருந்தும் பாடுகள். உத்தமனுக்கு பயங்கரமான பாடுகள். அப்படி நம்ம சொல்லுவோம். யோபினுடைய கஷ்டம் என்ன? அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இதுதான் கேள்வி. தோத்துறோம். யோபினுடைய கஷ்டம் என்ன? தோத்துறோம். யோபு அவருக்கு இல்லாத கஷ்டமே கிடையாது. எதை சொன்னாலும் பொருந்தோம். நம்ம யோசிக்க வேண்டியதே கிடையாது. ஏன்னா அவர் தலையிலிருந்து கால் வரைக்கும் தானே பிரச்சனை. வாழ்க்கையில் A to Z பிரச்சனை, 100 வரைக்கும் பிரச்சனை. எதை சொன்னாலும் பொருந்தோம். தோத்துறோம். ஆனால் இப்போ நமக்கு என்ன யோபினுடைய கஷ்டத்தை குறித்து நினைவில் இருக்குது, அதை தான் நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். அவ்வளோதான். யோபினுடைய கஷ்டம் என்ன? தோத்துறோம். அவர் மனைவி அவருடைய தோத்துறோம் தூசிக்கிறாங்க. எல்லாவற்றையும் அவங்க இழந்தாங்க. தோத்துறவே வேறு நம்ம அடுத்து இன்னும் கொஞ்சம் கஷ்டத்தை கொஞ்சம்
சிநேகிதர்கள்லாம் தோத்துறோம், நகைத்தார்கள். அடுத்த கஷ்டம் தோத்துறோம், சொல்லுமே தோத்துறோம். யோபுடைய கஷ்டம் தோத்துறோம். இப்போ அதாவது இப்போ என் கேள்வியில் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, அவருடைய கஷ்டம் நிறைய இப்போ வசனத்தில் குறிப்பிட்டு இருக்குதுல்ல, அதில் எதனா கொஞ்சம் உள்ள எதனா அவர் சுற்றி வருவீங்களான்னு பார்க்குறேன். தோத்துறோம். மரணத்துக்கு வரைக்கும் போயிட்டு வந்தார். தோத்துறோம். தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்றார். தோத்துறோம். சொல்லுமா யோபுடைய கஷ்டம் என்ன? தோத்துறோம். சரி, வசனம் ஞாபகம் எனக்கு வரலாம் பரவாயில்லை, கஷ்டம் எனக்கு வரதா சொல்லுவோமே. யோபுடைய கஷ்டம், கற்பத்தில் நான் ஏன் சாகாமல் போனேன் என்றார். தோத்துறோம். அவருடைய அதாவது பிறந்த நாளை சபிக்கிறார். நம்ம மறந்துடக்கூடாது. பிறந்த நாளை சபித்த ஒரே ஒரு மனிதன் யாருன்னு சொன்னால் யோபு. தோத்து நம்ம எல்லாம் பிறந்த நாளை கொண்டாடுறோம், ஆனால் பிறந்த நாளை சபித்த ஒரு மனிதன் யாருன்னு சொன்னால் யோபு. ஆனால் அவர் சொல்கிற வார்த்தை, அந்த வசனத்தை நம்ம கொஞ்சம் மேலே இருக்கிற வசனத்தை படித்தோன்னா அது கொஞ்சம் அதாவது என்ன சொல்கிறது, ரொம்ப டீப்பாக போய் சொல்லுவார். தோத்துறோம். நான் கற்பத்தில் உற்பவிக்கப்பட்ட அந்த இரவே சபிக்கப்பட்டிருப்பதாக. தோத்துறோம். அந்த அளவுக்கு விருத்து போய் பிறந்த நாளை சபித்தவர். தோத்துறோம். சொல்லுவாம அடுத்தது யோபுடைய கஷ்டம். தோத்துறமா பிள்ளைங்கள சொல்லுமா, யோபுக்கு என்ன கஷ்டம் இருந்தது சொல்லாமா? யோபுடைய கஷ்டம் தோத்துற. இப்போ யோபுக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்குதுன்றதை நம்ம என்ன செய்யணும்னாக்கா, இப்போ நம்ம கொஞ்சம் நினைவுபடுத்தணும். இவ்வளவு கஷ்டம் இருக்கிற ஆள், இப்போ இவ்வளவு யோபு கொடிய கஷ்டத்தின் மத்தியில் போனாலும், ஆனால் இவ்வளவு நெருக்கத்துக்குள்ள அந்த மனிதன் போனாலும், இப்போ அந்த யோபு கர்த்தரை பார்க்கறதுக்குன்னு ஒரு பார்வை உண்டு. அந்த பார்வை தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். இப்போ நம்ம எல்லாம் அந்த கஷ்டத்தை நம்ம பெருசாக பார்க்குறோம் பார்த்தீங்களா? அந்த கஷ்டம் வரும்போது அந்த கஷ்டத்தை நம்ம எந்த அளவுக்கு நாம் அதாவது அப்படியே அந்த கஷ்டத்தை நாம் சொல்லணுன்னாக்கா ரொம்ப விவரித்து சொல்லுவோம். எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, இதுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, அதுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, இதை பண்ண எவ்வளவு நெருக்கம் தெரியுமா, எவ்வளவு துன்பம் தெரியுமா, தோத்துறோம், எவ்வளவோ கஷ்டத்தெல்லாம் கடந்து வந்திருக்கிறேன் தெரியுமா அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்? ஸ்தோத்திரம் நிறைய நம்ம சொல்லுவோம். ஆனால் இதன் மத்தியிலையும் தோத்துறோம். இப்போ யோபு அப்படி கடந்து போயிருக்கிறாரு. அப்படி கடந்து போன யோபு அதன் மத்தியிலேயும் அவர் தேவனை எப்படி பார்க்கறா, அவர் கர்த்தரை எப்படி பார்க்கறார். ஸ்தோத்திரம் அப்படின்னாக்கா, ஸ்தோத்திரம் யோபுவின் புஸ்தகத்தில் 1-2 வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். யோபு 19ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம். யோபு 19:25. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். நமக்கு வசனம் தெரிந்தது, ஆனால் இந்த வார்த்தையை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஆனால் யோபு சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவர் யாரு? அவர் எனக்கு மீட்பர். ஸ்தோத்திரம். இப்போ நம்ம எல்லாம் இப்போ யோபு நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம பார்வையிலேயே பார்க்கும்போது அவர் கொடிய கஷ்டத்துக்குள்ளே போன மனிதன், நெருக்கத்துக்குள் போன மனிதன், வியாதிக்குள் போன மனிதன், இழப்புக்குள் போன மனிதன், உத்தம பாடுபடுறாரு, ஸ்தோத்திரம், ஒரு தப்பும் செய்யாதவர் பாடுபடுறாரு, மரண தருவாய்க்கு போனார். ஸ்தோத்திரம். எல்லாராலும் பரியாசம் பண்ணப்பட்டார், கைவிட பண்ணப்பட்டார், கண்ணீர் சிந்தினார், பயங்கரமானதில் இப்போ நம்ம ஸ்தோத்திரம் யோபுவின் கஷ்டம்னு சொல்ல போனாலே ஸ்தோத்திரம் எந்த வார்த்தை சொன்னாலும் பொருந்தும். அப்போ அவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிற மனிதன் ஸ்தோத்திரம் இப்போ ஆண்டவர் அவர் எப்படி பார்க்குறாரு? என் மீட்பர். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ நம்ம கர்த்தரை எப்படி பார்க்கணும்? கொஞ்சம் நம்ம யோபுவின் புத்தகத்துக்கு வருவோம். யோபுவின் புஸ்தகத்துக்கு வருவோம், யோபுவினுடைய வாழ்க்கைக்கு வருவோம், யோபுவினுடைய சரித்திரத்துக்கு வருவோம். ஸ்தோத்திரம். இவ்வளவு கொடிய கஷ்டத்தை அனுபவிக்கிறவர் யோபு நமக்கு தெரியும். ஆனால் இந்த நிலையில் ஆண்டவரை ஒரு மனிதன் நிந்திக்கலாம், திட்டலாம், கோவப்படலாம், பயங்கரமாக பேசலாம். ஸ்தோத்திரம்.
என்ன ஒன்றாலும் சொல்லி ஆண்டவரை திட்டினாலும் ஒன்றும் தவறு இல்லைன்னு தான், அப்படி தான் ஸ்தோத்திரம். அதுக்கு நம்ம முடிவும் சொல்லலாம். பரவாயில்ல, அவர் திட்டினாலும் என்ன இப்போ தப்பு, அவ்வளோ கஷ்டம் அனுபவிக்கிறாரே, அவர் வருத்தத்தில் கூட தான் பேசலாம் அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம், பெருந்தன்மையாக எடுத்துக்கலாம். ஆனால் அந்த நிலையில் இருக்கிற யோபு இப்போ தனது ஆண்டவரை எப்படி பார்க்குறாரு அப்படின்னா, என் மீட்பர் அவர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு பார்க்குறார். ஸ்தோத்திரம், என் மீட்பர். ஸ்தோத்திரம். அப்போ யோபு நமக்கு இதிலிருந்து என்ன பாடத்தை சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா, என்ன கஷ்டத்துக்குள்ளே போனாலும் நம்ம மீட்பர் உயிரோடு தான் இருக்கிறாரு, நமது ஆண்டவர் உயிரோடு தான் இருக்கிறாரு, நம்ம தேவன் ஜீவனோடு தான் இருக்கிறாரு, நம்ம ஆண்டவர் மரிக்கலை, நம்ம கர்த்தர் லைவாக தான் இருக்கிறாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இப்போ அவருக்கு சரீரமே செத்து போச்சு. ஸ்தோத்திரம். சரீரமே நாரி போச்சு. ஆனால் ஸ்தோத்திரம், இந்த சூழ்நிலையில் இப்போ அவர் என்ன கர்த்தரை எப்படி பார்க்குறாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நம்ம சூழ்நிலையெல்லாம் செத்து போய் இருக்கலாம், நம்ம நிலைமையெல்லாம் மாறி போய் இருக்கலாம். ஸ்தோத்திரம். நம்மளுடைய ஸ்தோத்திரம் சந்தோஷம் செத்து போயிருக்கலாம், நம்ம வாழ்க்கையில் நம்ம நினைத்த காரியம் செத்து போயிருக்கலாம், நம்ம எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் ஸ்தோத்திரம் எல்லாமே ஜீவனற்று போயிருக்கலாம். ஆனால் இப்போ நாம் யோபு பார்வையில் ஆண்டவரை பார்க்குறோம். ஸ்தோத்திரம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா, என் தேவன் உயிரோடு இருக்கிறார். ஸ்தோத்திரம். அடுத்த வசனத்தை நம்ம பார்க்குறோம். அடுத்த வசனத்தில் என்ன சொல்கிறாருனாக்கா, ஸ்தோத்திரம் 23ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கிறோம். 23வது அதிகாரம் 14வது வசனத்தில் அவர் முதலாவது எப்படி சொல்கிறாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஸ்தோத்திரம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இப்போ ரெண்டாவது என்ன எப்படி பார்க்குறார் ஆண்டவர்னாக்கா, 23:14 எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேக அவரிடத்தில் உண்டு. ஸ்தோத்திரம். இப்போ ரெண்டாவது ஆண்டவர் அவர் எப்படி பார்க்குறாருன்னா, இந்த சூழ்நிலையிலும் எனக்கு குறித்திருக்கிறத கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென், அல்லேலூயா. அப்போ நமக்கு எந்த பாதையில் கர்த்தர் நம்மளை நடத்தினாலும், எந்த பாதையில் நம்ம போனாலும், இப்போ நம்ம எப்படி என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா, எனக்கு குறித்ததை கர்த்தர் என்ன செய்வார், நிறைவேற்றி முடிப்பார். இது நீங்கள் எப்படி இப்போ நான் சொல்கிறேன், அந்த வசனத்தை எப்படி நீங்கள் பார்க்குறீங்கன்னு தோத்துறோம். இப்போ உங்களுக்கு புரியுதுன்னு தெரியல. இந்த நிலையில் போனவர் இப்போ ரெண்டாவது என்ன சொல்கிறாரு, ஸ்தோத்திரம் எல்லாம் இப்போ ஸ்தோத்திரம் அம்மா சொன்ன மாதிரி தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்னு மனைவி சொல்கிறாங்க. இப்போ தோத்திரம் மகள் சொன்ன மாதிரி கூட இருக்கிற நண்பர்லாம் ஒரு பரியாசம் பண்ணுறாங்க. என்ன யோபனி இந்த நிலைமைக்கு ஆகிட்டு எப்படி இருந்தால் தெரியுமாயா நீ அப்படின்னு பரியாசம் பண்ணி சிரிக்கிறாங்க. தோத்திரம். ஆனால் இதெல்லாம் தாங்கிக்கின்னு அவர் சொல்கிறாரு, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பார். பாருங்களேன், தோத்திரம். எனக்கு குறித்தது அப்படின்னா என்ன, தோத்திரம் எனக்குன்னு அவர் தீர்மானித்தது அவர் செய்யாத போவே மாட்டார். சரீரம் அழுகி போட்டும் பரவாயில்லை, அவமானம் பெருகி போட்டும் பரவாயில்லை, பரியாசம் பெருகி போட்டும் பரவாயில்லை, எல்லாரும் என்னை விட்டு கடந்து போயிட்டாங்க. தோத்திரம் மகள் சொன்னது. தோத்திரம் ஒருத்தரும் கூட இல்லை, எல்லாரும் போயிட்டாங்க பரவாயில்லை. தோத்திரம் எல்லாரும் போயிட்டாங்க பரவாயில்லை, ஒருத்தரும் நினைக்கல, எல்லாரும் மறந்துட்டாங்க. தோத்திரம் யோசேப்பை மறந்தா மாதிரி சகோதரர்கள் மறந்துட்டாங்க பரவாயில்லை, இல்லை அவங்களே தூக்கி படுகுடியில் போட்டாங்க பரவாயில்லை. தோத்திரம். ஆனால் இப்போ யோபு கர்த்தரை பார்க்குறாரு, என்ன பார்வையில் பார்க்குறாரு, எனக்கு குறித்ததை அவர் தான் நிறைவேற்றி முடிப்பார். ஆமென். தோத்திரம். நமக்கு குறித்ததை கர்த்தர் செய்யாத விடவே மாட்டார். சரீர பிரகாரமான ஆசீர்வாதமும் சரி, எதிர்காலமும் சரி, நம்ம வாழ்க்கையில் நம்ம நினைத்ததும் சரி, நம்ம ஜபத்துக்கு பதிலும் சரி, எந்த ஒரு காரியமும் சரி, நமக்கு குறித்ததை கர்த்தர் நிறைவேற்றி முடிக்கிறவர். அவர் நிறைவேற்றாத வரைக்கும் அவர் ஓய்ந்திருக்க மாட்டார், நிறைவேற்றி முடிப்பார். இதான் யோபு கர்த்தரை பார்க்குற பார்வை. தோத்திரம். இன்றைக்கி நம்ம கஷ்டத்தின் மத்தியில் நம்ம ஒரு சின்ன யோபுன்னு நம்ம நினச்சிக்குவோம் நம்மளையே. தோத்திரம். இப்போ நமக்கு ஒரு நெருக்கத்தில் நம்ம நிற்கிறோன்னு வச்சுக்கல. தோத்திரம். நம்ம ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்மள நிற்கிறோம், நம்மள ஒரு நிர்பந்தத்தில் நம்மள நிற்கிறோம். ஸ்தோத்திரம். ஒரு கொடிய கஷ்டத்தில் நிற்கிறோம், கைவிடப்பட்ட நிலையில் நிற்கிறோம், அவமானத்தில் நிற்கிறோம், வறுமையில் நிற்கிறோம், கடத்தில் நிற்கிறோம், ஏதோ ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையில் நம்மளும் நிற்கிறோம். ஆனால் இப்போ நம்ம பார்வை, எனக்கு குறித்ததை கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். ஆமாம். நான் எந்த நிலையில் நின்னாலும் சரி, எப்படிப்பட்ட சறுக்கலான நிலையில் நான் நின்னாலும் சரி, எனக்கு குறித்ததை கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். ஆமாம்.
ஸ்தோத்திரம். அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு, ஸ்தோத்திரம். இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே 23ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம், 23:10. ஸ்தோத்திரம். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். தோத்திரம். இப்போ 3வது அவர் கர்த்தரை பார்க்குறாரு. யோபு கர்த்தரை பார்க்குறாரு. எப்படி பார்க்குறாருன்னா, சோதித்த பின். தோத்திரம். சோதித்த பின். தோத்திரம். இப்போ சோதனையில் பார்க்குறாரு ஆண்டவரை. ஸ்தோத்திரம். சாதாரண சோதனை இல்லை, யோபுவின் சோதனை. தோத்திரம். கூடிய சோதனை. தோத்திரம். உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் சோதனை, ஆரம்பத்துலேருந்து முடிக்கிற வரைக்கும் சோதனை. தோத்திரம். ஏன்னா 1ஆம் அதிகாரத்தில் வசனம் தெளிவாகுது. சத்துரு ஒரு நாள் தேவ சமூகத்தில் வந்து நின்றான். எதற்காக? தோத்திரம். யோபுவை சோதிக்க அனுமதியை கேட்க. தோத்திரம். யோபுவை சோதிக்க அனுமதியை கேட்க. அப்போது தோத்திரம், கர்த்தரே ஒரு சோதனைக்கு அனுமதி கொடுப்பாருன்னா எப்படி கொடுத்துருப்பார் யோசித்து பாருங்களேன். கர்த்தர் ஒரு நல்ல விஷயத்துக்கு அனுமதி கொடுத்தா எப்படி அது பிரம்மாண்டமாக இருக்குமோ, அதே மாதிரி அவர் சோதிக்கவும் அனுமதி கொடுத்தா எப்படி தான் கொடுத்துருப்பாரு? பிரம்மாண்டமாக போய் சோதிப்பா, டாப்பாக சோதிப்பா. தோத்திரம். நல்லா அப்படியே தோத்திரம். இப்போ நம்ம இந்த மெட்ராஸ் பாஷை சொல்கிறாங்க பாரு, வச்சு செய்கிறான்னு, அந்த மாதிரி இப்போ வச்சு செய்யப்பான்றார். தோத்திரம். தோத்திரம். அடுத்த வாரத்துக்கு இது பார்த்தியா, வேறு லெவல் பண்ணான் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி இப்போ பிசாசு போய் என்ன பண்ணுறான், யோபுவை வேறு லெவலில் வச்சு செய்கிறான். தோத்திரம். அப்போ ஆண்டவர் சோதிக்க அனுமதி கொடுத்துட்டாரு. யாருடைய பர்மிஷன் அது? காட் பர்மிஷன். தோத்திரம். அப்போ அவர் ஒரு நல்லதுக்கு பர்மிஷன் கொடுத்தாலும் பயங்கரமாக இருக்கும். தோத்திரம். ஒரு சிக்ஷைக்கு பர்மிஷனை கொடுத்தாலும் எப்படி தான் இருக்கும்? அட போப்பா. அந்த மாதிரி எப்படி ஒரு நல்ல ஒரு பெரிய ஒருத்தர்கிட்ட கேட்டேன். பாய் விட்டு கல்யாணத்துக்கு போனார். தோத்திரம். ஏன்னா பாய் விட்டு கல்யாணத்துக்கெல்லாம் பொதுவாக நம்மளாம் கூப்பிட மாட்டாங்க. யாரெல்லாம் நெருங்கி இருந்தால் அவங்கள மட்டும் கூப்பிடுவாங்க. ஸ்தோத்திரம். 45 வகை சாப்பாடாம். 45 வகை சாப்பாடு. பிரியாணியே 11 வகை பிரியாணியாம். எத்தனை வகை? தோத்திரம். நீங்கள் பார்க்குறது எனக்கு தெரியுது. தோத்திரம். நீங்கள் மைமா சிரிக்கிறது எனக்கு புரியுது. 11 வகை பிரியாணியை பற்றி இன்னத்துக்கு சொன்னால் எப்படி பாஸ்டர்? நான் வேறு காலையில் சாப்பிடாத வேறு வந்திருக்கிறேன், பாஸ்டிங்காக வேறு வந்திருக்கிறேன். இப்போ என்னன்னாக்கா, இப்போ இவர் போனார், நண்பர் போனார், 11 வகை பிரியாணி. தோத்திரம். எப்பா 4வது வகை பிரியாணி சாப்பிடும்போது வயிறு ரொம்பிடுச்சுப்பா. 45 ஐட்டம்பா. தோத்திரம். என்ன பண்ணுவேன், ஏது செய்வேன், எல்லாத்துலேயும் நம்ம ஊறுகாய் மாதிரி எடுத்து நக்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்பா, அதுக்கே வயிறு ரொம்பி போயிச்சுன்னாரு. தோத்திரம். 45 வகை பிரியாணி. தோத்திரம். சோதனையை பற்றிலா. தோத்திரம். அப்போது இப்போ அவர் வந்து சாப்பிட்டு சொன்னார், வேறு லெவல்ப்பா, சொல்கிறதுக்கு ஐயோ யோ 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 அப்படி இருந்ததுப்பா அப்படின்னு அதை சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துட்டு அப்படி பிரம்மாண்டமாக சொல்கிறாரு. தோத்திரம். அப்படி புகழ்ந்து சொல்கிறாரு. அந்த மாதிரி தோத்திரம். என்னன்னு சொன்னால், ஆண்டவர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிறதுக்கு உயர்த்துறதுக்கு அனுமதி கொடுத்தா அது பிரம்மாண்டமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு மனிதனை சோதிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துட்டா எப்படி தான் இருக்கும்? ஆமாம், டாப் லெவலில் இருக்கும். தோத்திரம். நம்பர் 1 மாதிரி இருக்கும் அவர் சோதிக்க அனுமதிச்சிட்டாருன்னா. தோத்திரம். இப்போ அதில் வந்து லிஸ்ட்லேயே இப்போ நம்பர் 1 யாருன்னா யோபு தான். அப்போ இவருடைய சோதனை எப்படி இருக்கும்? தோத்திரம். இப்போ நமக்கு சொல்கிறதுக்கே வார்த்தை இல்லை பாரு. தோத்திரம். எதை சொல்கிறது, எதை விட்டுறது? இப்போ நமக்கு கொஞ்சம் அதுக்கு தான் கேட்டது. எந்த கஷ்டத்தை சொல்கிறது, எந்த கஷ்டத்தை விடுறது, எல்லாமே பயங்கரமாகுதே. தோத்திரம். அப்போது எல்லாத்தையும் இப்படி அனுபவித்தவர் இப்போ என்ன தெரியுமா சொல்கிறார்? 3வது. ஸ்தோத்திரம். என்னை பொன்னாக விளங்க பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. என்னை பொன்னாக விளங்க செய்வார். ஸ்தோத்திரம். என்னை பொன்னாக விளங்க செய்வார். இப்போ 3வது ஒரு பார்வை யோபுக்கு. ஆண்டவரை பார்க்குறாரு. நம்ம இப்போ நிறைய நேரத்தில் கஷ்டத்தையே பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த பிரச்சனையே, அந்த துன்பத்தையே, அந்த நெருக்கத்தையே, அதையே, அந்த சோதனையே பார்த்துட்டு இருக்கிறோம். அதை பார்த்து அதை யோசித்து அதை நினச்சி அதை சிந்திச்சு நம்ம சோர்ந்து போயிடுறோம்.
ஆனால் அதன் மத்தியில் இப்போ யோபு என்ன பார்க்குறாருன்னா, நான் பொன்னாக விளங்குவேன். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ நமக்கு வந்திருக்கிற சோதனைன்னா, இப்போ நம்மளை அது என்ன பண்ணுதுன்னா பொன்னாக விளங்க வைத்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா, அது நம்மளை பொன்னாக துலங்க பண்ணி கொண்டு இருக்கிறது. அது ஸ்தோத்திரம். அக்கினியில் போட்டு எடுக்கிற அந்த பொண்ணு எப்படி இருக்குமா? பல 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 பலன்னு இருக்குமா, மின்னிக்கிட்டே இருக்குமா, அப்படியே ஜொலித்துக்கிட்டே இருக்குமா. ஸ்தோத்திரம். அதில் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா. ஸ்தோத்திரம். அப்படியே கண்ணை பறிக்குமா. ஸ்தோத்திரம். பார்க்குறதுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குமா. அப்போது கர்த்தர் ஏன் நமக்கு ஸ்தோத்திரம் அந்த அந்த பாடுகள் வழியாக ஊடா நடத்துகிறாரு, துன்பத்தின் அந்த பாதையில் நடத்துகிறாரு, நெருக்கத்தின் பாதையில் நம்மளை நடத்துகிறாரு, கண்ணீரின் பாதையில் நம்மளை நடத்துகிறாரு, கைவிடப்பட்ட சூழ்நிலை நம்மளை நடத்துகிறாரு அப்படின்னா நம்மளை கர்த்தர் பொன்னாக விளங்க வைக்க போகிறார். ஆமாம், நம்மளை சிறப்பான ஒரு ஆளாக மாற்ற போகிறார், பெஸ்ட்டான ஒரு லைஃப் ஆக்க போகிறார். ஆமாம், நமக்கு நல்ல ஒரு ப்ரமோஷனை கொடுக்க போகிறாரு. நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்க போகிறாரு, நமக்கு நல்ல ஒரு லைஃப் செட்டில் கொடுக்க போகிறாரு. ஆமாம், அதனால தான் கர்த்தர் ஸ்தோத்திரம் அந்த சோதனை வழியை நடத்துகிறாரு. அதனால தான் அவர் சொல்கிறார், நான் சோதிக்கப்பட்ட பின். அப்படின்னாக்கா இப்போ இந்த வார்த்தையை அவர் ஏன் அப்படி பயன்படுத்துகிறாருன்னா, இப்போ யோபுடைய மைண்டில் என்னத்தை வச்சு பேசியிருப்பார், நம்ம கொஞ்சம் அப்படி மைண்ட் வாய்ஸை கொஞ்சம் அப்படி யோசித்து பார்ப்போமே. நீலாம் என்னை பார்த்து என்ன செஞ்சுங்கிற, அவங்க இப்போ ஃப்ரெண்டெல்லாம் யோசித்துருப்பார், நீலாம் என்னை பார்த்து என்ன நினைக்கிற, நான் இப்படி வந்து கஷ்டப்படுறேன் அப்படின்னு பரியாசமாக என்னை பார்த்துங்கிற. மனைவியை பார்த்துருப்பார், என்னை போய் செத்து போன்னு கேட்குறியா, ஏய் நீலாம் பொண்டாட்டியா நீ. இப்போது அவருக்கு எப்படி கல்யாணம் நடத்தி வச்சாங்க தெரில. இப்போ இந்த காலத்து மாதிரி கல்யாணம் நடத்தி வச்சுருந்தா வாழ்விலும் தாழ்விலும் சாவிலும் சொல்லுங்க சிரிக்கிறீங்க. இப்போ நினச்சிருப்பார் அவங்க மனைவியை பார்த்து, இதெல்லாம் சொல்லிவிட்டு பாஸ்டர் வந்து கல்யாணம் நடத்தும் போது அறிக்கைட்டுட்டு புது பைபிளை வாங்கி கொண்டு போய் பீரோவில் வச்சுக்கின்னு அது கூட வீட்டில் வச்சுக்கிறியா இல்லை உங்கள் அம்மாவோட கொண்டு வச்சுட்டியா தெரில, என்னை பார்த்து தேவனை தூசித்து ஜீவனை வர்றான்னு சொன்னீங்க, அடி பாவி உனக்கு வச்சுக்கிறேன் இரு. ஸ்தோத்திரம். இப்போ நம்ம சொல்லியிருப்போம், இப்போ அவர் மைண்ட் வாய்ஸில் என்ன நினச்சிருப்பாரு, நான் சோதிக்கப்பட்ட பின் கொஞ்சம் பொறுமையாக பார்த்துரு, கொஞ்சம் அமைதியாக இரு, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாரு, இப்போ என் ஆண்டவர் எப்படி ஆக போகிறாரு பார். இதுதான் யோபுடைய மைண்ட் வாய்ஸு. நீ இப்படிலாம் பார்த்துக்கின்னு இருக்கிற, நண்பரை பார்க்குறாரு. ஸ்தோத்திரம். பாப்பா தோண்டிதில்ல, அம்மா சொன்னாங்க பார், சுற்றிக்கிற எல்லாரும் பார் அவர் சாவ போகிற நிலையை பார்த்தாங்க. ஆமாம், எல்லாம் பார்த்தான். எல்லாம் பார்த்தவங்களாம் எப்படி பார்த்துருப்பான். ஸ்தோத்திரம். ஐயோயோ பாவம்பா அப்படி தான் பார்த்துருப்பான். ஸ்தோத்திரம். ஏன்னா அவர் பெரிய மனிதன், ஊர் தேசத்தில் பெரிய மனிதன் வசனம் சொல்லுது, 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்போ அவனை பார்த்தவங்களாம் எப்படி பார்த்துருப்பான், அப்படி எஜமான் மாதிரி பார்த்துருப்பான். அப்படி வராருனாக்கா இப்படி கையெழுத்து, ஐயா சாமி வணக்கம்னு சொல்லியிருப்பான். அந்த லெவலில் தான் இருக்கிறாரு. அப்போ அந்த உயரத்தில் இருந்து வாழ்ந்த கொடி கட்டி வாழ்ந்த ஒரு ஐஸ்வர்ய செல்வந்தன் இப்போ இந்த நிலைக்கு ஆனதுக்கப்புறம், சோதனையில் போனதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, அவருடைய நினைவு கொஞ்சம் கூட மாறவே இல்லை பாருங்களேன். இவ்வளவு கேடுபாடான நிலைக்கு போயும் ஸ்தோத்திரம், ரோட்டில் தெருவோரம் உட்காந்து திருவோடு எடுத்து சொரிஞ்சிக்கிட்டு உட்காந்து இருக்கும்போது கூட அவர் சிந்தனை எப்படி இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கு தான் அந்த வசனம் எனக்கு பிடிக்கும்னு சொன்னேன். நான் சோதிக்கப்பட்ட பின் நான் வந்து பொன்னாக விளங்குவேன். இப்போ சொரிஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறாரு, ஆனால் மைண்ட் எப்படி பேசுது பார்த்தீங்களா, விசுவாசம் எப்படி பேசுது பார்த்தீங்களா, மனசு எப்படி பேசுது பார்த்தீங்களா, சிந்தனை எப்படி பேசுது பார்த்தீங்களா. இப்போ யோபு எப்படி கர்த்தரை பார்க்குறாரு, என்னை சாகடிக்கிறவராக அவர் பார்க்கல, ஆண்டவரை கைவிட்டவரை ஆண்டவரை பார்க்கல. ஆனால் அவர் அப்படி தான் பார்க்கணும். ஆண்டவரை வந்து துரோகியாக பார்க்கணும், ஆனால் அவர் அப்படி பார்க்கல. ஆண்டவரை மோசமான ஆளுன்னு பார்க்கணும், அப்படி பார்க்கல. ஆண்டவர் என்னை ஏமாற்றிட்டாரு அப்படின்னு பார்க்கணும், அப்படி பார்க்கல. ஆண்டவர் என்னை வஞ்சித்துட்டாரு அப்படின்னு பார்க்கணும், அப்படி பார்க்கல. நம்மளா தானே தெரியுமா சொல்லியிருப்போம், ஸ்தோத்திரம். பொண்டாட்டியை நல்லா வச்சுட்டு வீட்டுக்காரன் நிலையில் வச்சுருந்தா ஆண்டவர் கூட பார் ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பி வச்சுட்டாருன்னு பார்த்துருப்போம். அல்லேலூயா. ஏன்னா மனைவி சும்மா உட்காந்துருந்தா தானே நம்மளும் நினைக்காத இருப்போம். மனைவி சும்மா உட்காந்து இல்லை, அவங்க எதனா ஒன்று சொல்லின்னு தானே இருக்கிறாங்க. நான் இப்போ நம்ம என்ன நினச்சிருப்போம், ஸ்தோத்திரம். ஆண்டவர் கூட ஓர வஞ்சினை பார்த்துட்டா இருப்பார், ஸ்தோத்திரம். அப்படி தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் யோபு பார்க்குறாரு, ஸ்தோத்திரம், நான் சோதிக்கப்பட்ட பின். இது என் சோதனை காலமாக, இது வந்து கர்த்தர் வந்து என்னை அனுமதிச்சிருக்கிறாரு. அதனால் என்னென்னா நான் இப்போ பட்டுங்கிறேன். ஸ்தோத்திரம். நீ கொஞ்சம்
வெயிட் பண்ணி பாரு. தோத்துறோம். அடுத்தது நான் தான் வேற லெவலு. ஆமாம், அதை தான் சொல்கிறாரு. அடுத்தது நான் தான் டாப் லெவலு. தோத்துறோம். நான் சோதிக்கப்பட்ட பின் நான் எப்படி தெரியுமா விளங்குவேன்? பொண்ணா விளங்குவேன். தோத்துறோம். நீ என்னை வானான்னு தூசித்து தள்ளின, நீ என்னை கொண்டு போய் எங்கே தெரியுமா வைப்ப? தோத்துறோம். பெரிய லாக்கரில் வச்சு பொட்டியில் வச்சு என்னை பூட்டுவேன். தோத்துறோம். ஏன்னா நான் உயர்ந்தது நான் தான். தோத்துறோம். நான் தான் சிறந்தரோம், நான் தான் பெஸ்ட்டு, நான் தான் சூப்பரு, நான் தான். இப்போ இன்றைக்கி எவ்வளோ போகுது இன்றைக்கி? தோத்துறோம். கிராமுக்கு தோத்துறோம் 7,000 போகுது. எவ்வளோ போகுது கிராமு? 7,000 போகுது. அவர் பொண்ணா விளங்குவேன்னு சொல்லிட்டாரு. தோத்துறோம். கிராமே இப்போ 7,000 போகுது. தோத்துறோம். அப்போ சவரம் எவ்வளோ போவோம்? தோத்துறோம். அப்படின்னாக்கா இப்போ அவர் சொல்கிறாரு நான் பொண்ணு அப்படின்னாக்கா தோத்துறோம். இப்போ நான் சோதிக்கப்பட்ட பின்னு நான் யார்? நான் பொண்ணு அப்படின்னாக்கா நம்மளை கர்த்தர் அந்த அளவுக்கு மதிப்புள்ள ஒரு ஸ்தோத்திரம் லெவலாக நம்மளை மாற்றுவார். அந்த அளவுக்கு ஆசீர்வாதம் உள்ள ஒரு ஸ்தோத்திரம் நபராக கர்த்தர் நம்மளை மாற்றுவார். நம்ம நினைக்கலாம் இன்றைக்கி நம்மளை சுற்றி பார்க்குறதெல்லாம் நம்மளை அற்பமாக பார்க்கலாம், ஏளனமாக பார்க்கலாம், பரியாசமாக பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம இருக்கிற நம்ம நிலைமையை நம்மளே நினைக்கும் போது என்னை நானே வெறுக்கிறேன் அப்படின்னு பவுல் சொன்ன மாதிரி ஸ்தோத்திரம் நமக்கே ஒரு மாதிரி பிடிக்காதது போலவே இருக்கலாம். நம்ம சூழ்நிலையை பார்த்தா நமக்கே ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கலாம். நம்ம வீட்டுக்கு போனால் நம்ம வீடே நமக்கு பிடிக்காத மாதிரி இருக்கலாம். நம்ம லைஃப்பை நினச்சா நம்ம வாழ்க்கையே நமக்கு ஏன்டா இருக்கணும், செத்து போயிடலாமே அப்படின்ற மாதிரி இருக்கலாம். சில நேரத்தில் நம்ம கூட ஆண்டவரை பார்த்து பிறந்த நாளை யோபு சபித்தா மாதிரி கேட்டிருக்கலாம். ஏன் ஆண்டவர் என்ன மனுஷனாக கூட பிறக்க வச்சிங்க, நீ என்னை பிறக்காமல் வச்சுருந்தாலே நல்லா இருந்திருக்குமே, என் அப்பனுக்கும் எங்கள் ஆத்தாளுக்கும் நான் ஒரு பிள்ளையாக பிறக்காத இருந்தாலே நல்லா இருந்திருக்குமே இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கு அப்படின்னு என்ன செய்யலாம்? தோத்துறோம் நம்மளே நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மளை பொண்ணாக விளங்க வைக்க போகிறார். அதான் யோபுடைய பார்வை. கர்த்தர் நம்மளை பொண்ணாக மாற்றி கொண்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம். அங்கே பெஸ்ட்டாக்கி கொண்டு இருக்கிறார். நம்மளை மாதிரி சிறப்பு எதுவுமே கிடையாது. இப்போ நம்மளை தான் ஸ்தோத்திரம். ஒரு பொண்ணை சாதாரணமாக வைக்க மாட்டாங்க. ஒரு பொண்ணை எதுவும் அசாதாரணமாக பரவாயில்ல குவாலிட்டி தான் வச்சுட்டு போகலாம், தாடி தூக்கி போட்டு போவோம், அப்படி யாருன்னா வச்சுட்டு போகிறாங்க. ஸ்தோத்திரம். பொண்ணு பொண்ணு என்ன கனம்! அதுக்குன்னு தனி பொட்டி எங்கே, அதுக்குன்னு தனி எங்கே பீரோ எங்கே, அதுக்குன்னு எங்கே பாதுகாப்பு அறை எங்கே? தோத்துறோம். சாவி எங்கே பத்திரமா வச்சுங்கிறியா புட்டு? தோத்துறோம். ஏன்னா என்னது? பொண்ணு. தோத்துறோம். பொண்ணு 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 தோத்துறோம். தங்கம். அப்போ அந்த அளவுக்கு கர்த்தர் ஸ்தோத்திரம் எப்படி அதுக்கு ஒரு கணம் இருக்குதோ அந்த மாதிரி கனமுள்ள ஸ்தோத்திரம் வாழ்க்கையை நம்ம வாழ்க்கை மாறும். ஆமென். யோபினுடைய பார்வை அதை தான். தோத்துறோம். என்னை கர்த்தர் பொன்னாக விளங்க பண்ணுவார். ஆமென். கர்த்தர் என்னை பொன்னாக மாற்றுவார். நம்மளை கர்த்தர் பொன்னாக மாற்றுவார். ஆமென். தோத்துறோம். நாம் ஏதோ ஓட்ட உடைச்செல்லாம் கிடையாது. தோத்துறோம். நாம் ஏதோ ஸ்தோத்திரம் அற்பம் சொற்பெல்லாம் கிடையாது. தோத்துறோம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அடிக்கடி ஜெபம் பண்ணுவார். ஆண்டவரே நான் ஒரு மண் ஆண்டவரே, நான் ஒரு குப்பை ஆண்டவரே, நான் ஒரு புழு ஆண்டவரே, நான் ஒரு பூச்சி ஆண்டவரே, நான் ஒரு மூட்டை பூச்சி ஆண்டவரே. தோத்துறோம். ஏன் இதையே சொல்லி கிடக்கிறேன்? தோத்துறோம். யோபு எப்படி தேவனை பார்க்குறாரு? இப்போ யோபு அப்படி சொன்னாலும் தப்பு கிடையாது. ஏன்னா அவருடைய கஷ்டத்தின் விளிம்பில் இருக்கிறாரு. அவர் என்ன ஒன்றாலும் தாழ்த்தி சொல்லலாம், பொருந்தும் அவருக்கு. தோத்துறோம். அவ்வளோ கஷ்டம்லாம் நமக்கு யாருக்கும் ஆண்டவர் கொடுக்கல. ஆனால் நமக்கு இருக்கிற கொஞ்சம் கஷ்டத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவரை பார்த்து என்ன ஆண்டவரை நான்லாம் ஏமாத்துற ஆண்டவரே. தோத்துறோம். எதுக்கு? அதாவது தாழ்வு மனப்பான்மையில், என்னால் முடியாதுன்ற நிலையில், அதாவது தோத்துறோம். என்னுடைய நம்பிக்கை இல்லாத நிலையில், என்னுடைய விசுவாசத்தை என்னால் நான் காத்துக்கொள்ள முடியாத நிலையில் நம்ம சொல்கிறது. தோத்துறோம். என்னால் என்ன முடியும் ஆண்டவரே, எனக்கு என்ன பலனுக்கு இது ஆண்டவரே, எனக்கு என்ன திராணிக்கு இது ஆண்டவரே, நான் என்னத்தை செய்ய போகிறேன் ஆண்டவரே. ஆனால் அந்த நிலையில் இருக்கிற யோபு தான் சொல்கிறாரு, என்னை கர்த்தர் பொன்னாய் விளங்க பண்ணுவார், என்னை பொன்னாய் விளங்க பண்ணுவார். அப்போ கர்த்தர் நம்மளை எப்படி விளங்க பண்ணுவார்? சிறந்ததாக விளங்க பண்ணுவார், உயர்ந்ததாக விளங்க பண்ணுவார், அற்புதமானதாக விளங்க பண்ணுவார். அல்லேலூயா. அநேகருக்கு நாம் ஆசீர்வாதமாக மாற போகிறோம். ஆமென். அநேகருக்கு கர்த்தர் நம்மளை கொடுக்குற ஆளாக வைப்பார். ஆமென். அநேகர் நம்ம பேரை 4 பேர் வாயில் சொல்கிற அளவுக்கு கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். ஆமாம். பொன்னாக விளங்க பண்ணுவா. தோத்துறோம். நம்ம பார்ப்போம். நல்லா கவனிக்கிறீங்களா? அவங்ககிட்ட பெரிய நெக்லஸ் இருக்குது தெரியுமா? நல்லா கவனிக்க பார்த்தீங்க.
ஆமாம், அவங்ககிட்ட பெரிய பாரு அப்படி விசிறி கம்பலாமனு போட்டிருப்பாங்க, பார்த்துக்கிறியா? பட்டையாக இருக்கும். எதை பற்றிய ஏங்க அவங்க கருப்பாக்குறான்னு யாரா சொல்கிறோமா? அவங்க சிவப்பாக்குறான்னு யாரா சொன்னாங்களா? அடையாளத்தை பாரு. தோத்துறோம். அவங்க நேற்று கூட இப்படி கையில் இப்படி கல் வச்சு மோந்திரம் ஒன்று போட்டுருந்தாங்களா, பாத்தியா? எதை பாத்தியா? தோத்துறோம். மூஞ்ச பாத்தியா? ஆளை பாத்தியா? அவங்க உயரமாக்குறாங்க பாத்தியா? இல்லை இல்லை. எனக்கு நம்ம இந்த அடையாளம் சொல்கிறதுல ரொம்ப கம்மி. நல்லா கவனிச்சு பாருங்களேன். தோத்துறோம். அவங்க பெருசாக ஒரு வாட்சி கட்டியிருந்தார் பாத்தியா, மினு மினுன்னு. அப்படின்னா என்ன? இந்த பொண்ணு தோத்துறோம். கர்த்தர்ப்பா தோத்துறோம். எந்த கவனத்தில் நம்ம அதுக்கு பார்க்க வைக்கிறார் பார்த்தீங்களா? எந்த கவனத்தில் யோசிக்க வைக்கிறார் பார்த்தீங்களா? ஐயோ அதுவா, அது வீட்டில் இருக்கும்போது அப்படி இருக்கும். ஃபங்க்ஷனுக்கு போச்சுன்னு வச்சுக்கா, அப்படியே அவ்வளோதான், எல்லாத்தையும் மாட்டி பூட்டிக்கின்னு போவோம். பார்த்தீங்களா? எல்லாம் வச்சுங்குது. அப்படின்னா என்ன? நம்ம அந்த கவனம் எங்கே இருக்குது பார்த்தீங்களா? இப்போ எதை நம்ம ஆளை விட்டுட்டோம், எல்லாம் அந்த ஆள் மேலே தான் இருக்குது. ஆனால் அந்த நம்ம அந்த ஆளையா பெருசாக பேசுகிறோம், ஒன்றும் கிடையாது. அந்த ஆள் மேலே இருக்கிற ஆபரணத்தை அவ்வளவு நம்ம அப்படி வர்ணித்து பேசுகிறோம். அப்போ ஆண்டவர் எதுக்கு நம்மளை ஒப்பிட்டு சொல்கிறாரு? பொன்னாய் விளங்க பண்ணுவேன். அப்போ நம்ம தோத்துறோம். போட்டு போகிற ஆளை நம்ம பற்றி ஒன்றும் சொல்லலை, தோத்துறோம். ஆனால் அவர் மேலே போட்டு போகிற பொருளை பற்றி தான் நம்ம தோத்துறோம், பார்க்குறோம், பேசுகிறோம். அப்போ அந்த அளவுக்கு தோத்துறோம். அந்த பொருளுக்கு மதிப்புக்குதுன்னா அந்த பொருளாகவே நான் உன்னை மாற்றுவேன் ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போனாக்கா நாம் எவ்வளவு வேல்யூபுளான ஆள். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை எவ்வளவு மகிமையான வாழ்க்கை. ஆமாம். அப்போ நம்மளுடைய எதிர்காலம் எப்படிப்பட்ட எதிர்காலம்? நம்மளுடைய ஸ்தோத்திரம் வாழ்க்கையை கர்த்தர் எவ்வளவு ஸ்தோத்திரம் மகிமையான வாழ்க்கையை வைப்பார். ஆமாம். உன்னை பொன்னாய் விளங்க பண்ணுவேன். தோத்துறோம். அப்போ யோபு கர்த்தர் அப்படி பார்க்குறாரு. கர்த்தர் பொன்னாய் விளங்க பண்ணுவார். அடுத்த வசனத்தை கூட ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். யோபு 33ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோபு 33 ஸ்தோத்திரம் 26 33 26. அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவன் அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோடு பார்க்கும்படி அவர் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார். தோத்திரம். அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார். ஸ்தோத்திரம். யோபு சொல்றாரு, தோத்திரம், அந்த மனுஷனுக்கு கர்த்தர் நீதியின் பலனை கொடுப்பார். அது யாரை குறித்து யார் சொல்றாருன்னா, தன்னை குறித்து தன்னையே சொல்லிக்கிறார். யோபு தன்னை குறித்து ஸ்தோத்திரம் தன்னையே சொல்றார். தோத்திரம். ஆண்டவர் அந்த மனுஷன் மேலே பிரியமாகுவார். அந்த பிரியமாகி அந்த மனுஷனுக்கு மனதுருகி அந்த மனுஷனுக்கு கர்த்தர் என்னத்தை கொடுப்பாருன்னா நீதியின் பலனை கொடுப்பாராம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ யோபு என்ன சொல்லணும்? கர்த்தர் கூட எங்கங்க கஷ்டத்தை தாங்க கொடுக்குறாரு, அப்படி தான் சொல்லணும். யோபு எப்படி சொல்லணும்? ஆண்டவர் பாருங்க, ஸ்தோத்திரம், எனக்கு சோதனை மேலே சோதனை தாங்க கொடுக்குறாரு, அப்படி தான் சொல்லணும். இப்போ அடுத்தது அவர் சொல்லணும். என்ன சொல்லணும்? சோதனை கொடுத்தாரா, சும்மா விட்டாரா? தோத்துறோம். சும்மா ஒவ்வொருத்தனா வந்துடுறான். எலிப்பாஸ் வந்துட்டான், சோப்பார் வந்துட்டான், தோத்துறோம். அடுத்த தேமானியம் வந்துட்டான், தோத்துறோம். சோதனையும் கொடுத்துவிட்டு கூட நயன்னு ஒருத்தன் வந்து எப்போ பார்த்தாலும் ஒருத்தன் பேசிட்டு போனால் அடுத்த ஆள் வந்துட்டான், இவன் பேசிட்டு போனால் அவன் வந்துட்டான், அவன் முடிச்சுட்டு போனால் அடுத்தது இவன் வந்துட்டான். ஒவ்வொருத்தனா ஆரம்பிச்சிட்டானப்பா. யோ கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்க விட மாட்டானே. ஏற்கனவே மனசுலேயும் நிம்மதி இல்லை, உடம்புலையும் நிம்மதி இல்லை, தோத்துறோம், வாழ்க்கையிலேயும் நிம்மதி இல்லை. இதுக்கு பத்தாததுக்கு வேறு இவனுங்க வேறு ஒவ்வொருத்தனா வந்துடுறானுங்க. அப்படி தான் இவர் புலம்பணும். ஆனால் இவர் இப்போ ஸ்தோத்திரம் எப்படி ஆண்டவரை பார்க்குறாருன்னா, ஸ்தோத்திர வசனத்தில் கடைசி பகுதியை வாசிக்கிறோம். அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார். ஸ்தோத்திரம். அவர் எனக்கு நீதியின் பலனை கொடுப்பார், எனக்கு ஒரு ரிவார்டு கொடுப்பாரு. ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு ரிவார்டு கொடுப்பாரு. ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு பலனை கர்த்தர் கொடுப்பாரு அப்படின்னு யோபு பார்க்குறாரு. அப்போ யோபுடைய பார்வை ஆண்டவரை பார்க்கும்போது எப்படிப்பட்ட பார்வை? கர்த்தர் எனக்கு பலன் கொடுப்பார் என்ற பார்வை. ஆமென். அல்லேலூயா. பாட கொடுத்தார் என்ற பார்வை அல்ல, எனக்கு பாதிப்புக்குள் நடத்தினார் என்ற பார்வை அல்ல. என்ன ஸ்தோத்திரம், பாதிப்புக்கு மேல் பாதிப்பை ஸ்தோத்திரம் தந்தார் என்ற பார்வை அல்ல.
யோபு எப்படி பார்க்குறாரு? எனக்கு அவர் நீதியின் பலனை கொடுப்பார், சரியான தீர்ப்பு எனக்கு கொடுப்பாருங்க. அல்லேலூயா. நம்ம என்னைக்குன்னா அது மாதிரி அந்த வார்த்தையை யோசித்து இருக்கிறோமா? ஸ்தோத்திரம். தெரியல. ஸ்தோத்திரம். நமக்கு வரக்கூடிய இன்ப துன்பத்தில், கஷ்ட நஷ்டத்தில், ஸ்தோத்திரம், வெறுப்பு துறப்பில் நம்ம என்னைக்குன்னா நம்ம யோசித்து இருக்கிறோமா? என் ஆண்டவர் எனக்கு சரியாதாங்க நீதி செய்வார். ஸ்தோத்திரம். யோபு கரெக்டாக பார்க்குறாரு பாரு ஆண்டவரை. எல்லா துன்பத்துலேயும் இருக்கிற மனிதன், எல்லா பாதிப்புலையும் இருக்கிற மனிதன். ஆனால் அதையெல்லாம் கடந்து தான் பார்வையை மாற்றி தேவனை பார்க்குற அந்த ஸ்தோத்திர சம்பவம் எப்படி இருக்குதுன்னா, எனக்கு அவர் நீதியின் பலனை கொடுப்பார், நீதியின் பலனை கொடுப்பார். நம்ம ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கும் போது நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன எப்படி தெரியுமா பேசுவாங்க? ஸ்தோத்திரம். ஏன்னா யோபுடைய நண்பர்களே அதான் வந்து பேசுகிறாங்க. நீ என்னவோ பண்ணி போட்ட தேவனுக்கு விரோதமா? ஏதோ தப்பு செஞ்சுட்டு இருக்கிறப்பா, நீ ஏதோ ஆண்டவருக்கு விரோதமாக நீ பண்ணிட்டு இருக்கிற, நீ ஒழுங்கான ஆள் இல்லை, நீ எங்கேயோ உத்தமத்தை தவறிட்டு இருக்கிற. ஸ்தோத்திரம். நீ எங்கேயோ நீ வந்து மிஸ்டேக் பண்ணிட்ட, கொஞ்சம் யோசித்து பாரு, ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேளு, நீ ஒழுங்காயிரு, திருந்து, சரியாயிரு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் வந்து சொல்லினே இருக்கிறான். ஸ்தோத்திரம். ஆனால் அந்த நிலையிலையும் இதெல்லாம் வாங்கிக்கணும், கஷ்டத்தை அனுபவித்துக்கணும், அந்த நிலையில் உட்காந்துக்குன்னு அவர் சொல்கிறார் ஆண்டவரை பார்த்து, ஸ்தோத்திரம், எனக்கு நீதியின் பலனை கொடுப்பார். ஆமாம். நம்ம கஷ்டத்தில் தான் நிறைய பேருடைய வாய் பேசும். நம்ம சரிக்கு கொஞ்சம் விழும்போது தான் விழுந்துட்டானா ஓனும். அவனுக்கு எப்படி விழுந்தான்? ஒரு கிழிச்சு விழுந்தானா இல்லை கவுந்து வகையில் விழுந்தானா? எப்படி? மூக்கு வஞ்சிச்சா இல்லை கன்னத்தில் தேய்ச்சி போச்சா? நம்ம வாழ்க்கையில் சில நேரத்தில் சறுக்கல் வரும்போது இப்படி தான் நம்மளை பார்ப்பாங்க. ஸ்தோத்திரம். உயிந்தா மத்தியா, உயிந்தா மத்தியா, இவனுக்கு ஓணும், இவனுக்கு ஓணும், இவனுக்கு ஓணும். ஸ்தோத்திரம். நம்ம கஷ்டத்தின் ஊட போகும்போது சில நேரத்தில் சில மனுஷனுடைய வார்த்தைகளும் பார்வைகளும் அப்படி தான் இருக்கும். நல்லா அனுபவிக்கிறியா? அனுபவி, அனுபவி. அன்றைக்கி ஆடினல்ல, அன்றைக்கி ஓடினல்ல, அன்றைக்கி பேசணும்ல, இன்றைக்கி உனக்கு தேவைத்தான், இன்றைக்கி உனக்கு தேவைதான். ஸ்தோத்திரம். இன்றைக்கி உலகம் அப்படி தானே இருக்குது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் அப்படி தானே இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். மாம்சம் அப்படி தானே இருக்குது, மனுஷங்கள்லாம் அப்படி தானே இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஆனால் இந்த நிலையில் இப்போ இருக்கிற யோபு, எனக்கு கர்த்தர் நீதியின் பலனை கொடுப்பா. ஆமாம். நமக்கு எந்த இடத்துலையும் நம்மளை வந்து கைவிடாத, டிஸ்கரேஜ் பண்ணாத, நம்மளை எந்த இடத்துலையும் ஸ்தோத்திரம் விழுந்துட்டியா விழுந்து போன்னு நம்மளை விட அப்படியே அந்த நிலையில் விடாத, அந்த அழுக்கில் விடாத, அந்த மண்ணில் விடாத, அந்த புழுதியில் விடாத, நம்மளை ஸ்தோத்திரம் தூக்கி எடுத்து நமக்கு சரியான பலனை கொடுக்கிறவர் கர்த்தர் தான். ஆமாம். ஸ்தோத்திரம். நமக்கு நல்ல அந்த ஸ்தோத்திரம் பொசிஷனையும் ப்ரமோஷனையும் கொடுக்கிறவர் ஆண்டவர் தான். ஆமாம். ஸ்தோத்திரம். அப்போ அதான் யோபு பார்க்குறாரு, எனக்கு அந்த தேவன் யாரு, என் கர்த்தர் யாரு அப்படின்னா, அவர் எனக்கு நீதியின் பலனை கொடுப்பார், அவர் என்னை ஒரு நாள் கைவிடவே மாட்டார் அப்படின்னு பார்க்குறாரு. ஸ்தோத்திரம். அடுத்து இன்னொரு வசனத்தை பார்க்குறோம். அதே 33ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில், 33:28 ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த யோபினுடைய பார்வை. 33:28 இந்த வசனம் ஒரு சுவாரஸ்யமான ஒரு வசனம். என் ஆத்துமா படுகுழியில் இறங்காதபடி அவர் அதை ரட்சிப்பார், ஆகையால் என் பிராணன் வெளிச்சத்தை காணும் என்று சொல்லுவான். தோத்திரம். அவரை குறித்து அவரே சொல்லுகிறாரு. தோத்திரம். என்னன்னு சொல்கிறாரு? இப்போ நமக்கு ஒரு சின்ன ஒரு மாதிரி திடீர்னு படப்படன்னு வந்து அப்படியே ஏதோ மூச்சு அடைக்கிற மாதிரி இருந்தால், இப்போ நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம்? அந்த சூழ்நிலை கடந்ததுக்கப்புறம், ஐயோ எப்பா ஏதோ ஆயிர போதுன்னு நான் நினச்சேன், அப்படியே பயந்துட்டேன், அப்படியே வந்து மாற தப்புன்னு அடிச்சிடுச்சு, ஏதோ பூட்ட உயிராகி போச்சு, நான் நினச்சேன் அவ்வளோதான், நம்ம தேர மாட்டோம் மழுகுது, ஏதோ நடக்கத்தான் போகுது. நம்ம அப்படி தானே சொல்கிறோம். எதனா ஒன்று நடந்து போச்சுன்னா அப்படி தானே நம்ம சொல்கிறோம். தோத்துறோம். ஆனால் மரண தருவாய், இப்போ நம்ம தானே சொன்னோம், அவர் மரண தருவாய்க்கு போனார். தோத்துறோம். அந்த நிலைக்கு போனவர் இப்போ இங்கே வசனத்தில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஸ்தோத்திரம், அந்த 28ஆம் வசனத்தில், என் ஆத்துமா படுகுழியில் இறங்காதபடி, இவர் சொல்கிற படுகுழி என்ன தெரியுமா? அங்கே தோத்திர பேனா வச்சுருந்தா குறிப்பிட்டு எழுதுங்க, மரணம். அவர் மரணத்தை குறித்து சொல்கிறாரு. ஸ்தோத்திரம். மரணத்தை குறித்து சொல்கிறாரு. இவருக்கு அந்த உடம்பில் மிஞ்சினது எதுன்னு சொன்னால், இவர் வாழ்க்கையில் மிஞ்சினது உயிர் மட்டும்தான்.
கர்த்தர் வேற எதையுமே வைக்கல. அந்த ஜீவனை மட்டும் எடுக்காத அவர் கொடுத்த அனுமதியில் பிசாசுகிட்ட சோதிக்கும் போது இதுதான் சொல்லி கொடுத்தாரு. முதல் அதிகாரத்தில் அவன் ஜீவனுக்கு மட்டும் ஒரு கேடையும் உண்டாக்கிறாத, ஜீவன் மட்டும் இருக்கட்டும், மீதி எல்லாத்தையும் கை வச்சிருந்துட்டார். தோத்துறோம். ஆனால் இது யோபுக்கு தெரியாது. ஆனால் யோபு இந்த வசனத்தில் சொல்கிறாரு, என் ஜீவன் மட்டும், என் ஆத்மா மட்டும் படுகுழியில் இறங்காதபடி அதை அவர் ரட்சிப்பார். பிசாசுக்கிட்ட சொன்னது உண்மையிலே யோபுக்கு தெரியாது. பிசாசுக்கு அனுமதி கொடுக்கும்போது இந்த வார்த்தையை சொல்லி அனுமதி கொடுத்தாரு. ஆனால் யோபுக்கு தெரியுமா 1ஆம் அதிகாரத்தில்? கண்டிப்பாக தெரியாது. ஆனால் இப்போ யோபு கர்த்தர் என்ன பார்வையில் பார்க்குறான் பார்த்தியா? அவர் எனக்கு எல்லாவற்றையும் சோதிக்க அனுமதி கொடுத்துருப்பாரு. ஆனால் என் ஜீவனை மட்டும் அவர் எடுக்க மாட்டார், ரட்சிப்பார். அல்லேலூயா. அந்த நிச்சயம் நமக்குள்ளே வரணும். என்ன பெரிய ஸ்தோத்திரம், தலைக்கு மேலே வெள்ளம் வந்தாலும், ஆபத்து வந்தாலும், அடைப்பு வந்தாலும் ஸ்தோத்திரம், வலி வந்தாலும், நோவு வந்தாலும், என் தேவன் அனுமதி இல்லாத என் ஜீவனை எடுக்க மாட்டார். ஆமென். அல்லேலூயா. அவர் கொடுத்த ஜீவன் இது. அவருடைய சித்தம் இல்லாத போகவே போகாது. எத்தனை சோதனை வரட்டும், எத்தனை வேதனை வரட்டும், எத்தனை வலி வரட்டும், எத்தனை கண்ணீர் வரட்டும், எத்தனை போராட்டம் வரட்டும், ஸ்தோத்திரம், படுகுடியில என் ஆத்துமாவை அவர் இறங்காதபடி ரட்சிப்பார். அல்லேலூயா. நமக்கு தோத்திரம் பாட கட்டி தோத்திரம் படுகுடியை வெட்டினாலும், இது ஒருத்தருக்கு நடந்த சம்பவம். ஒருத்தர் செத்துட்டாருன்னு சொல்லிட்டு செய்தி வந்துடுச்சு. தோத்திரம்